இந்த படத்தோட ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட வைத்தியத்துக்காக ஒரு மலை கிராமத்துக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா விசித்திரமாக இருக்குது. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு இவனுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறா. இவனுக்கு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இவனு எங்கே என்ன ஏதுன்னு தேடுறான், கிடைக்கல. சில அந்த பொண்ணு கொடுத்த அட்ரஸை வச்சு வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா என் பொண்ணு செத்து போய் 6 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்றா. உடனே இவனுக்கு சரியான ஷாக்கு. அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி காட்டினா இது என் பொண்ணே கிடையாதுப்பா அப்படின்றான். இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது வழியில் அந்த பொண்ணை பார்க்குறான். ஏய் என்ன நீ ஓம்பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட, உங்கள் அப்பாவோட அட்ரஸும் போய் கொடுத்துருக்க அப்படின்னு. ஏய் யாரா நீ, உன்னை நான் பார்த்ததே இல்லைன்றா. அதுக்கப்புறமா அவன் தங்கச்சிக்காரியை பார்த்து கேட்கும்போது தான் இந்த மாதிரி எங்கள் அக்கா வந்து பேய் பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் அந்த கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்தோம்னு சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரிய வருது இத்தனை நாள் அவன் ஒரு பேயை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கையில ஒரு ஃபோன் வருது. ஏய் என்னை தேடி அலைஞ்சிட்டு இருக்கியா, இப்போ நான் வேற ஒரு உடம்புக்கு வந்துட்டேன், சீக்கிரமே உன்னை தேடி வரேன், ரெடியாக இருடா செல்லம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் மீதி கதை.